சேலம் மாவட்டம் நவப்பட்டி ஊராட்சி நாட்டாமங்கலம் பகுதியைச் சேர்ந்த திமுக நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் அக்கட்சியிலிருந்து விலகி கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மதியழகன், இது பற்றிய கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராஜா. இன்றைய தினம் திமுகவிலிருந்து 100க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்திருக்கிறார்கள். சேலம் மாவட்டம் கொளத்தூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் செல்வராஜ் ஏற்பாட்டில் சேலம் மாவட்டம் நவப்பட்டி ஊராட்சி நாட்டாமங்கலம் பகுதியைச் சேர்ந்த திமுக கொளத்தூர் ஒன்றிய இளைஞரணி செயலாளர் பிரவீன் மற்றும் ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் பிரபு, கோகுல், தாமரை உள்பட அக்கட்சியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் இன்றைய தினம் அக்கட்சியிலிருந்து விலகி கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்திருக்கிறார்கள். சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் சந்திரசேகரன் தலைமை வகித்தார். இந்த நிகழ்வின் போது புதிதாக கழகத்தில் இணைந்தவர்களுக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அதிமுக துண்டு அணிவித்து வரவேற்று வாழ்த்து தெரிவித்தார். சேலத்தில் திமுக இளைஞரணி மாநில மாநாடு தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் அக்கட்சியை சேர்ந்த இளைஞரணி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தது திமுகவினரிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த நிகழ்வில் தான் தற்போது சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த நிகழ்வின் போது கொளத்தூர் பேரூர் கழக செயலாளர் ராஜரத்தினம், கொளத்தூர் ஒன்றிய குழு தலைவர் புவனேஸ்வரி சரவணன், மாவட்ட பிரதிநிதிகள் கலைச்செல்வி பன்னீர்செல்வம், கண்ணன், ஒன்றிய குழு கவுன்சிலர் ரத்தினம்மாள் லோகநாதன் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர். ராஜா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.